ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நேரத்தில் தண்டபாணி. ஸோ நம்ம வந்து பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப், ஸோ அந்த நூலிலிருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 தான் தொடங்கும். பட் 20லேருந்து 40க்குள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வியலை பற்றியும் அங்கே என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணுறோம், அதை எப்படி நம்ம சரி செய்து கொள்ளலாம்ங்கிற முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த மிட் லைஃப் கிரைசிஸில் ஒரு கேப்புன்னு ஒன்று பார்த்துருப்போம். நான் வந்து உண்மையாக, அதாவது நான் சொல்லக்கூடிய எனக்கு மட்டும் தெரிந்த நான் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அந்த நானும் அதுதான் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவும் வலி வேதனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் உள்ளே போட்டு புதைச்சி வச்சுருப்போம். அது நமக்கு மட்டுமே தெரிந்த ஒரு நானாக இருப்போம். சொல்லப்போனால் நாமளே வந்து ஏன் இப்படி ஒரு மாதிரி மோசமாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே மறந்துருப்போம். 20 வருஷத்தை பகடாது மறந்து போச்சுடா, ஆனால் பகை தான். அந்த மாதிரி நான் ஏன் இப்படி ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக மாறினேன்னே எனக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு காயம் உள்ளே இருக்கும், அது நாமளே மறந்துருப்போம். ஆனால் நம்மளுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி மூர்க்கத்தனமாக மாறி இருக்கும், சோகமாகவே இருப்போம். எதை சொன்னாலும் நொட்டை பேசுகிறதுலேயே தான் நமக்கு மனசு இருக்குமே தவிர முன்னேறுவதற்குண்டான வழி அப்படிங்கிறது இதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஸோ இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய நாம்னு. ஆனால் இதை தான் நம்ம வெளியே காட்டுவோமா அப்படின்னு கேட்டால் பெருவாரியான நேரத்தில் காட்டுறது இல்லை. நம்ம வெளியே வந்து ஒரு போலியான ஒரு தோற்றம். ஸோ உண்மையான நான்கிறதும் வெளியே காட்டக்கூடிய ஒரு போலியான தோற்றம். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இது இருக்குல்ல, என்னடா சத்தியத்தில் கேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே இந்த கேப் இருக்குது பாருங்க, இந்த கேப் தான் நம்மளுடைய வாழ்வியலை நிர்ணயிக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா துக்கமாக இருக்கீங்களான்னு. இந்த மகிழ்ச்சியும் துக்கமும் இந்த ஒரிஜினல் நானுக்கும் வெளி உலகத்தில் காட்டக்கூடியது தான். இந்த கேப் பெருசாச்சுன்னா நீங்கள் டீப் வருத்தத்தில் இருக்கீங்க, என்னமோ ஒரு பஞ்சாயத்து உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கேப்பு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, இல்லை கேப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க. அதாவது எனக்குள்ளே இருக்கக்கூடிய நானும் வெளியே என்னை காட்டிக்கக்கூடிய நானுக்கு எந்த வித்தியாசம் இல்லையா. நான் சிரிக்கிறேன்னா சிரிக்கிறேன், அது ஜென்யூனாக ஆழ் மனசில் உள்ளார்ந்து நான் செய்கிறேன் அந்த ஒரு காரியத்தை. நிறைய பேர்த்துக்கு இந்த இது இருக்கிறதுல இந்த கேப்பு பெருசாக தான் இருக்குது. இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், இவங்க டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவுடைய இந்த ஒர்க் ஷாப்ஸுக்கு அட்டன் பண்ண வந்த ஒரு பொண்ணு பமீலா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்களுடைய பேர். அந்த பமீலா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மதர். இன்றைக்கி அது ஒரு ட்ரெண்டாக போச்சு இல்லைங்களா. ஸோ சிங்கிள் மதர் சிங்கிள் ஃபாதர் அப்படின்ட்டு. ஸோ கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த குழந்தை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கள வந்து சிங்கிள் பேரண்ட் அப்படிம்பாங்க. ஸோ அதுபோல் இவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட், சரிங்களா. குழந்தை இவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க கணவர் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணுறாங்க. அதுவும் பெருசாக ஒன்றும் ரன் ஆக மாட்டேங்குது. இந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதம் தகப்பன்கிட்ட இருந்து இந்த குழந்தையை பாதுகாத்துக்கிறதுக்காக காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த காசு அவருக்கு கொடுக்க மாட்டேன்னு இல்லை, கொடுக்க முடியாத ஒரு சூழல் அவர்கிட்டையும். என்னென்னா அவருக்கு சரியாக வேலை இல்லை, சொல்லப்போனால் வேலையே இல்லை. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இந்த பமீலா அப்படிங்கிறவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது போகுது. இது போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை என்னமோ. அப்போ போக போக என்ன ஆகுது அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன நினைப்போம், நம்மளுடைய வருத்தத்தையும் வேதனையும் தான் அதிகப்படியாக எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்போம். இது மனிதனுடைய இயற்கையான ஒரு குணம். ஏன்னா அந்த வருத்தம் வேதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம யார்கிட்டயாவது சொல்லுவோம், அவங்க நம்மளை வந்து சமாதானம் சொல்லும்போது பேம்பர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் அது என்ன ஆகி போயிடும்னா அது நம்மளுடைய இயற்கையான குணமாரியே நமக்கு வந்து மாறி போயிடும். இதனால் என்ன ஆகும்னா நம்மளுடைய மென்டலாக எமோஷ்னலாக சைக்கலாஜிக்கலாக நம்மளை சுற்றி நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய எனர்ஜி எல்லாமே நெகட்டிவிட்டியாகவே இருக்கும். அப்போ நம்மளை அண்டி வரக்கூடியது என்ன வரும், அதே நெகட்டிவ். எங்கடா இருந்து எனக்குன்னு மட்டும் பிரச்சனைகள் வருமா. நம்மளுடைய இந்த பையிங் ஃபேக்ட்ஸ் பாய் இருப்பார் இல்லையா, அவருக்கு இந்த அமேசானில் பாய் உனக்கு மட்டும் இப்படி மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளேயே பொருளெல்லாம் கண்ணு கிடைக்கிது நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கிங்களேன், வேடிக்கைக்காக சொன்னேன். ஒரு வேளை இது வரைக்கும் அவரை பற்றி கேள்விப்படலைன்னா போய் பாருங்கள், ரொம்ப நல்ல யூடியூபருங்க, நிறைய நல்ல விஷயம் சொல்லுவார். சரி, அப்போது இது போல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அந்த பமீலா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மன விரக்தி, ஒரு துக்கம், வருத்தம் அப்படிங்கிற மாதிரி என்ன நல்ல லோவர் எமோஷன் இருக்குமோ அதிலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் தனக்கு ஒரு தேவை அப்படின்னு வருதோ அந்த கணவரிடம் ஏற்பட்ட ஒரு மோசமான நிகழ்வுகள் இருக்கலாம், அதுதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்ன பியூட்டின்னா, இப்படி ஒரு சூழல் இருந்தாலும் கூட இவங்களை அண்டி ஒரு சில நல்ல காரியங்கள் வரும்பொழுதும் நல்ல வாய்ப்புகள் வரும்பொழுதும் இந்த வாய்ப்புகளை இவங்க தட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த என்னால் முடியாதுங்க, நான் போனேன்னா தோற்றுருவனோ, எனக்கே பயமாக இருக்குது, எனக்கே மேலே நம்பிக்கை இப்படி சொல்லி இப்படி அனுபவப்பட்டிருக்கீங்க. நீங்களும் அந்த மாதிரி ஆளாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களாமா இருக்கும். இது 2ல் எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ இது போல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த பமீலா. வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இவருடைய ஒர்க் ஷாப்பை ஏதோ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. போய் அந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டே தியானத்தில் உட்காடுறாங்க. தியானத்தில் உட்காரும்பொழுது அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த ப்ரொசீஜர்ஸ் ஒன்றும் இல்லை, நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். எப்படி இந்த தியானம், எப்படி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த வருத்தத்தை நீக்குவதுன்னு
இந்த பிளேலிஸ்ட் பீயிங் பிரேக்கிங் தி ஹேபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் இது எல்லாமே இருக்குது. என்ன, முன்னாடி நடந்தது தான், சுட்ட தோசை சுட்டது தான், திருப்பி அது மாவெல்லாம் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால் அதை பற்றி பேசி பயன் இல்லை. தோசை கருகுனது தான், அதை திருப்பி பூசெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நடந்து முடிஞ்சு வச்சு அதை விட்டுருங்க. சரிங்களா? அது எப்படிங்க, அது எப்படி விட்றது? அதுதான் நடந்தது நமக்கு வருத்தத்துக்கு கூட. கரெக்டே, நடந்தது வருத்தத்தை கொடுத்தது. நீ வருத்தமாக பார்க்குறியானாலும் சரி, அனுபவமாக பார்க்குறியானாலும் சரி. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை கொஞ்சம் நமக்கு சிறப்பாக மாறும் பொழுது முன்னாடி நடந்தது வந்து வருத்தமாக சொல்ல மாட்டோம், அனுபவமாக தான் பார்ப்போம். அது நடக்கலைன்னா நான் இந்நேரத்துக்கு இந்த சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு பேசுவோம். அதுக்கு நம்ம முன்னேறணுமே முதல்ல. அப்போ நம்ம அதை வருத்தமாகவே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. இதுதான் அவங்களுடைய அந்த மெடிடேஷனில் சொல்லித்தர ஒரு விஷயம். முன்னாடி நடந்து விட்டுரு. அந்த முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டு நிகழ்காலத்தில் வைக்கிறதில்ல, எதிர்காலத்தில் கொண்டே வச்சிடற நீ. அப்போது இதை தான் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு என்னோடய எதிர்காலமும் இப்படி தான் இருக்கும்னு நீ ஒரு முடிவை எங்கே எடுக்கிற? இந்த நிகழ்காலத்தில் எடுத்துக்கிற. அப்போ எதிர்காலத்தில் என்ன இருக்கும்? அதே பஞ்சாயத்து தான் இருக்கும். அப்போ நீ இதை முதல்ல விட்டா தான் உன்னோட எதிர்காலம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். இந்த விஷயத்தை அங்கே சொல்லி கொடுத்தனா பம்மியில் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அந்த தியானத்தில் உட்காடுறாங்க. அவங்க ஒரு ஆன்லைன் பிஸ்னஸும் ரன் பண்ணுறாங்க. பட் தினமும் காலையில் எடுக்க வேண்டியது ஆர்டர் வந்துருச்சா, என்ன ஏன் ஆர்டர் வரல, ஏன்டா வாழ்க்கை இப்படி இருக்குது, ஒருத்தனுமே ஆர்டர் பண்ண வேண்டாம், கஷ்டத்துலேயே இருக்கேன், இந்த கஷ்டம் எப்போ தீர்றது, ஆர்டரே வர மாட்டேங்குது, இந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுருங்க, முதல்ல அதை விட்டுருங்க. அந்த உள்ளுர நீங்கள் யார் அப்படிங்கிறதும் வெளி உலகத்தில் காட்டிக்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த கீழ் உணர்வுகள் தான். துக்கம், வருத்தம், ஏக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்சஷன் அப்படி மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே தான். அதை விட்டுருங்க. முதல்ல உங்களுடைய பழைய நீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த போலியான விட்டுருங்க. அது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு சிந்தனையும் ஃப்யூச்சர் வரட்டும் பார்த்துக்கலாம், ஆனால் இப்போது ப்ரெசண்ட்டு இப்போ எப்படி இருக்க, இந்த சூழ்நிலையில் இப்போ நீ எப்படி இருக்க, ஏகாந்தமாக இருக்க, அதை மட்டும் உணரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏகாந்தத்தை உணரு. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏகாந்தத்தை உணரணுன்னா பழைய குப்பையை நீங்கள் தூக்கி போடணும் முதல்ல. இதை சொன்ன பம்மியில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மெடிடேஷனில் பேசாமல் உட்காடுறாங்க. இவ்வளவு நாள் அவங்க அனுபவிக்காத ஒரு ஆனந்தமான ஒரு சூழல் அப்படிங்கிறத அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் அந்த காசு பணம் கொடுக்கல, தன்னுடைய குழந்தைக்கு என்ன பண்ணுறது, தன்னுடைய பிஸ்னஸ் ரன் ஆக மாட்டேங்குது, இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை. சரி, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல் இது தான், பழசு பற்றி பேசி பயன் இல்லை. என்னுடைய ஹஸ்பண்டையும் என்னையும் நான் வந்து இன்னொரு கனெக்ஷனில் வச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது மகிழ்ச்சியான உணர்வுகள் இல்லை, அந்த வருத்தம், அந்த ஒரு கீழ்நிலை உணர்வுகள் தான் வச்சுக்கிட்டே இருக்கேன். ஐ எம் கட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ். எனக்கு இனிமேல் அது வேண்டாம், நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல், அதாவது சுயநலமாக சிந்திக்கும் பொழுது சக்தி அப்படிங்கிறது, இறை சக்தி அப்படிங்கிறது அவ்வளோ வேகமாக வேலை செய்கிறதில்ல. பொதுநலமாக சிந்திக்கும் பொழுது தான் வேலை செய்யும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் பத்தாது, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தோடு பேசாமல் அமைதியாக உட்காடுறாங்க. இந்த எண்ணத்தை முதல்ல உண்டு பண்ணிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கும், நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை. ஏன்னா டாக்டர் அவர் சொல்கிறாரு, இந்த வருத்தத்திலே நீ இருந்துட்டு இருந்தேன்னா இதனுடைய அடுத்த விளைவு உன்னுடைய உடல்நிலை பாதிக்கிறதுன்னு. அண்ட் பம்மியில் அதை ஒத்துக்கிறாங்க. என் குழந்தைகள்கிட்ட நான் வந்து வள்ளுன்னு உளுந்துக்கிட்டே இருக்கேன், என்னுடைய குணம் அது இல்லை, நான் என்னமோ என் குழந்தைகள்கிட்ட அப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய எஜ்ஜில் நின்றுட்டு இருக்காங்க பம்மியில். ஸோ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேயா, வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், எல்லாரோடமும் அன்பாக இருக்கேன், எனக்கு எந்த குறைகள் இல்லைன்னு கூட விட்டுருங்க, நான் நல்லா இருக்கேன், சரிங்களா, நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் மட்டும் இல்லை எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேசாமல் உட்காராங்க. ஷீ டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் செல்ஃபிஷ் டு செல்ஃப்லெஸ். அது புரியுது இல்லைங்களா? சுயநலத்திலிருந்து பொதுநலத்திற்கு அவங்க வந்து அப்படி மாறுறாங்க, தியானத்தில் உட்காடுறாங்க. இவ்வளவு நாள் உணராத ஒரு பயங்கரமான ஒரு ஏகாந்தத்தை அப்படி கம்ப்ளீட்டாக உணர்றாங்க. அதை எந்திரிச்சு பார்க்குறாங்க. அன்றைக்கி காலையில் ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணுறாங்க. வழக்கமாக அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து கேம்பெயின் எதாவது காசு வந்தான்னு பார்க்குறது. அன்றைக்கி நாள் முழுக்க அவங்க அந்த மொபைலை தொடவே இல்லை. பிகாஸ் அவங்க அந்த ஏகாந்தத்தில் இருக்காங்க. அவங்க நம்பிட்டாங்க, என்னுடைய கான்ஷியஸ் என்னுடைய சப்கான்ஷியஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. என்னுடைய சப்கான்ஷியஸ்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம், அந்த உள்ளார புதஞ்சிருக்கு பாருங்க, அதுதான் நான் உன்னுடைய உண்மையான நான். அதில் கொண்டு போய் அந்த மகிழ்ச்சிங்கிற விதையை விதைச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, காசு வந்ததா, ஏதாச்சும் அந்த பயம் பதட்டங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. பியூட்டி என்ன தெரியுமா, அன்னைக்கு சாயங்காலமே அவங்களுடைய கேம்பெயின் வந்து ரன் ஆகி அவங்களுக்கு $10,000 வந்து அவங்களுக்கு வருமானமாக வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அன்னைக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்களுக்கு கூப்பிட்றாங்க, உன்னுடைய கணவர் வந்து மொத்தமாக கொடுக்க வேண்டிய அந்த ஜீவனாம்சமான $12,000 அப்படிங்கிறது உனக்கு ஒரே செக்கில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு, இந்த செக் அப்படின்ட்டு.
வித்தின் அ டே அவங்க வந்து காலையில் அந்த தியானத்துக்கு போய் உட்காடுறாங்க. அந்த தியானத்தை முடிச்சுட்டு அன்றைக்கி நாள் முழுக்க அந்த ஏகாந்தத்தோடு அப்படி இருக்கிறாங்க. $22,000 அன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு கையில் காசு மட்டும் வந்திருக்கு. இப்போது இந்த காசு வந்துன்னு ஆஹா அந்த 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 ஒரு ஓகேங்க, அந்த மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிறது தான், இல்லைன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. குழந்தைகள் நல்லா பார்த்துக்க முடியும், பிஸ்னஸ் ரன் ஆகுது. அடுத்த நாளும் அந்த ஒர்க் ஷாப் வரும்போது இது அவங்ககிட்ட ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா நமக்கு சொல்கிறார். அப்போது அடுத்த நாள் அந்த ஒரு ஏகாந்த ஒரு சூழலில் இருக்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து அந்த பிஸ்னஸில் அந்த க்ரோத் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஒரு தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மனோநிலை என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து வருது. என்னென்னலாம் கீழ்நிலை, வருத்தம் மட்டும் இல்லை, மீதி இதில் இருக்கக்கூடிய கீழ்நிலை உணர்வுகள்லேருந்து நம்மளை மீட்டு எடுத்துகிட்டு வருது. எப்போ மீட்டு எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்மளுடைய சூழலை முதல்ல நாம் ஒப்புக்கொள்ளணும். ஆமாம், நான் இந்த துன்பமான ஒரு சூழலில் தான் இருக்கேன், எனக்கு அது புரியுது, இதனால் எனக்கு இவ்வளோ துன்பங்கள் இருக்குது, இதெல்லாம் நடந்து முடிஞ்சது, அது என்னுடைய ஞாபகத்தில் தான் இருக்கே தவிர நிதர்சனத்தில் கிடையாது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுனால அதனுடைய விளைவை தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். நிகழ்வு முடிஞ்சு வச்சு அந்த விளைவும் என்கிட்ட எப்படி வருதுன்னு கேட்டேன். என்னுடைய ஞாபகத்தினால அந்த நிகழ்வை மறுபடியும் நான் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால தான் நான் இன்னும் அதே வருத்தத்திலேயே வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல் நான் இருக்கேங்கிறத முதல்ல நம்ம ஒப்புக்கொள்ளணும். இது ஒப்புக்கொள்ளும்பொழுது நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? இப்போ யாராவது வருத்தத்தில் இருக்கவும் நம்ம ஒத்துக்குவோமா? தொடர்ந்து பரவாயில்லையா, இருக்கட்டும், ஆயுசு பூரா வருத்தன்னு மாட்டோம். அப்போ அதுலேருந்து எப்படி விடுவிக்கிறது? முதல்ல நீங்கள் உங்களை அதிலிருந்து விடுவிக்கணும். என்னுடைய அந்த இமோஷ்னல் கனெக்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் முதல்ல. இதே தாங்க ட்ரக் அடிக்ஸுக்கும். சரிங்களா, நான் வந்து சிகரெட் பிடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், எனக்கு வந்து யார் மேலேயும் நம்பிக்கையே வர மாட்டேங்குது, எல்லாரும் என்கிட்ட போய் பேசுகிறாங்க, என்னவா வேணாலும் இருக்கட்டுங்க. இது வந்து உறவு முறைகளில் இப்போது இந்த உறவுகளை காட்டியும் இந்த நம்மளுடைய உணர்வுகளை வந்து ஒரு மாதிரி கையாண்டு ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அவன் இப்படி பண்ணுறான், எனக்கு பாவமாக இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய அந்த ஒரு மாதிரி இலகுன மனசை வந்து அவங்க தவறாக பயன்படுத்துகிற ஆட்கள், இப்படியெல்லாம் போய் ரிலேஷன்ஷிப்பில் சிக்கின ஆட்கள்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுலேருந்துலாம் மீண்டு வெளியே, அந்த காயத்திலேருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரணும். என்னவோ நடந்துருச்சு, அது என்னமோ நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்விலிருந்து அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு இன்னும் மெமரியாக தான் இருக்குது. அது நீங்கள் கட் பண்ணுங்கள் முதல்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த அன்கான்ஷியஸ் ஸ்டேட், அந்த சப்கான்ஷியஸை நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம்னா அன்கான்ஷியஸாகவே இருக்குது. அது இன்னும் கான்ஷியஸுக்கு வரவே மாட்டேங்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ஷியஸ் மட்டும்தான் உண்மையாக இருக்குது, விழிப்பு நிலை மட்டும்தான். இந்த விழிப்பு நிலை உண்மையாக இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா, துன்பத்தை நோக்கி மட்டுமே சிந்தனை கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் உண்மையான பலம் வாய்ந்தவன் யாருன்னா உள்ளிருக்கான். அவன் எப்படி வச்சுருக்கான்? டே தூங்குடா ராசா அப்படின்னு சொல்லி தூக்க மாத்திரை கொடுத்து படுக்க வச்சுருக்கான் அவனை. இப்போ அவனை எழுப்பணும். அப்போ உள்ளிருந்து நம்ம மனசார அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய கலாச்சாரத்தில், அதுதாங்க மனசார நீங்கள் சொல்லணும், நான் நல்லா இருக்கேன், என்னை சுற்றி எல்லாமே நல்லா இருக்குது, என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நல்லா இருக்காங்க. இப்போ இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தினமும் தியானத்தில் உட்காடுறீங்க, எவ்வளவு ஆழமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ வேகமாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும். இப்போ இதில் நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய அந்த உணர்வு மாற்றத்திற்கு ஒவ்வாத ஆட்கள்னு இருப்பாங்களா, அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க, இல்லை நீங்கள் அவங்கள விட்டு விலகிடுவீங்க. இந்த ரெண்டு சூழல் எது வேணாலும் நடக்கும். அதை நீங்கள் ஒப்புக்கொள்றதுக்கு மனசு இருக்கணும். ஐயோ போகிறானே, டேய் அவனால தாண்டா உனக்கு பிரச்சனையே வந்தது, அவன் போனானா தான் உனக்கு நல்லது நடக்கும், அவன் போய் தான் ஆகணும், அதை ஒப்புக்கொள்ளணும். இல்லை அவங்கள பிரிஞ்சு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் நமக்கு ஏற்படுது. நீ வந்தால் தான் நீ உருப்பிடுவ, நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே உனக்கு மகிழ்ச்சி இல்லை, உன் அளவுக்கு அவன் வளர மாட்டேங்கிறான், அப்போ நீ வெளியே வந்தால் தான் நடக்கும். இது ரெண்டையும் நம்ம ஒப்புக்கொள்ளணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வேணாலும் நடக்கலாம், ரெண்டுமே நடக்கலாம். அது அவரவருடைய விதி எப்படியோ அதை நீங்கள் முதல்ல ஒப்புக்கொள்ளணும். அப்போ கால சூழல் நமக்கு ஏற்ற மாதிரி மகிழ்ச்சியானதாக மாறும். வேண்டாமா உங்களுக்கு? வேணும்ல, ஒரு புது வேலை, ஒரு புது உறவு, ஒரு புது இடம், எல்லாமே புதுசு. என்னுடைய வாழ்க்கையே எனக்கு புதுசாக இருக்குது, நான் புதுசாக இருக்க மாதிரி, நான் ஏதோ திருப்பியும் பிறந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாமா உங்களுக்கு? வேணும் தானே, எல்லாருக்கும் வேணும் தானே, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல. எல்லோரும் பென்ஸு காரில் போக வேண்டாங்க, நடந்து போனால் கூட போதும். ஆனால் மான மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குல்ல, எனக்கு நடந்து போனால் போதுங்க, அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் உண்டு இல்லையா? இல்லைங்க எனக்கு பென்ஸு காரில் போகணுங்க, அப்படி இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு இல்லையா? அவரவர்களுக்கு அது போதும்னா அது போதும், அவன் அந்தந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பான். இங்கே கம்பேரிசனே கிடையாது. எனக்கு எது தேவைங்கிறது எனக்கு தெரியும். அது கிடச்சா நான் வந்து இப்போது இதாக இருப்பேன். எனக்கு உடல் நலம் நல்லதாக, நல்லா பொண்டாட்டியோட கையை அப்படி பிடிச்சிட்டு, குழந்தைகளுடைய கையை பிடிச்சிட்டு நான் அப்படின்னா ஒரு வாக் போனேன்னா எனக்கு அது போதுங்க. ஆட்கள் உண்டுங்க, இங்கே ஒரு எத்தனையோ பேர் உண்டுங்க. எங்கே சொல்லுங்கள் மக்கள் உங்களுக்கு வேணும்னு சொல்லி எல்லாருக்குமே வேணும் இல்லையா? இல்லைங்க அப்படி மிடுக்கா அந்த பென்ஸு ஒரு திறந்துட்டு இறங்கினா தான், அப்படி பொண்டாட்டிகளோட இறங்கினா அது சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியும் ஆட்கள் உண்டு. எதுவும் வேண்டாம், என்னை தொந்தரவு மட்டும் பண்ணாத, நான் பாட்டுக்கு பேசாமல் போய் ஒரு இடத்துல தியானம் பண்ணிட்டு உட்காரேன், எனக்கு அது சுகம் உண்டு. ஆட்கள் உண்டு. ஸோ அவரவர் இடத்திற்கு அது சரி. இது எப்போ நடக்கும்னா, உங்களுடைய பழைய அந்த துன்பமான நிகழ்வுகளை நீங்கள் வெட்டி விட்டால் மட்டும்தான் அது நடக்கும். இப்போ இதை நான் வந்து வெட்ட முடியுமா? முடியாது. நீங்கள் தான் வெட்ட முடியும். அதை வெட்டிட்டு நான் நல்லா இருக்கேன்,
அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு ஏகாந்தத்தோட பேசாமல் அப்படியே தியானத்தில் உட்காருங்க. நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்வினுடைய மாற்றம் எவ்வளவு துரிதமாக நீங்கள் அதோடு எவ்வளோ ஆழமாக உண்மையாக நீங்கள் நம்புறீங்களோ அவ்வளோ வேகமாக நடந்துருங்க. இந்த பமீலாவுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். அதுலேயே தான் கண்டென்ட்டும் உண்டு. நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். இதில் பெருசாக கண்டென்ட் நீ பெருசாக அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய கேப் க்ளோஸ் ஆகிடும். ஒரிஜினல் நானும் போலியான நானுங்கிற அந்த கேப் க்ளோஸ் ஆகி நான் அவ்வளோ மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல நான் என்ற அகம்பாவம் கொண்டால் ஆணுவது அப்படிங்காதீங்க. இந்த ஆன்மீக பேச்சுக்காக இல்லை, ஆன்மீகத்துக்கும் பயன்படுத்திக்கிங்க, உலக வாழ்வுக்கு அதுக்கும் பயன்படுத்திங்க. அது அவங்கவுங்க அணுகக்கூடிய முறையை பொறுத்தது. ஸோ அந்த ஆக மொத்தம் அந்த கேப்பு. இப்போ இந்த ஆன்மீகத்துலேயும் எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ உள்ளூர ஒன்று வெளியே ஒன்று பேசினா அது ஆன்மீக முன்னேற்றமா? இல்லை. புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு கேப் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் நம்ம நிம்மதி உணர முடியும். அப்படி உணரும் பொழுது நம்ம வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரலாம். இப்போ என்னென்னா வாழ்க்கையில் நமக்கு வந்து செருப்படி திங்காமல் நல்ல ஒரு இடத்துக்கு போக மாட்டோங்கிறது அது ஏதோ ஒரு மனித விதி போல் எல்லா கால சூழலும் காட்டி கொடுக்கும். இப்படி பண்ணாத, இது பண்ணாத. ஆனால் நம்ம இது கேட்க மாட்டோம். ஒன்றா உடல் அளவுலையோ மனதளவுலையோ ஆன்ம ரீதியாகவோ இல்லை காசு பணத்துலேயோ ஒரு அட்டி உளுந்தா தான் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறதே உரைக்கும். அதுக்கு முன்னாடி வாழ்க்கை நிறைய குறிகளை காட்டி கொடுக்கிட்டே தப்பு பண்ணுறடா, பண்ணாதடான்னு ஆல் ஐ நோ அப்படின்றோம். அப்புறம் ஒரு சாத்தினா தான் சரிப்பா தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பேசினதெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சூழல். சரிங்களா? பண்ணுங்கள். மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் துரிதமாக வரக்கடவுது. ரைட்? நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் பார்ப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.